மதியே நேசரேவும் தீரு பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே கையத்தின் ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை அல்லேலூயா கரங்களை உயர்த்தி அல்லேலூயா 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 கரங்களை உயர்த்தி அல்லேலூயா 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 கையை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா நம்ம எல்லாரும் எழுந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நமத்தில் விழாவிட்டிருக்கிறார். உடைய மகத்தான வல்லமை இறங்கிட்டு இருக்குது. கர்த்தருடைய பிரசனம் இறங்கி வந்திருக்கிறது. திருவத்தில் தேவன் விழாவிட்டிருக்கிறார். ஹல்லேலூயா சத்தத்தை உயர்த்தி எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வந்திருக்க எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தருடைய பிரசனம் இறங்கி வந்திருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்கி வந்திருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்கி வந்திருக்கிறது. ஹல்லேலூயா சத்தத்தை உயர்த்தி சகோதரி அபிராமி செவிகள் யாரும் எல்லாம் ஜோமன் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி செவிக்கிறோம். அபிராமி ஜோமனும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி சத்தத்தை உயர்த்தி ஜோமன் உம்மை போல என்னை தாங்கிட யாரும் இல்லையே இயேசையா யாரும் இல்லையே உம்மை நான் போற்றுகிறேன் போற்றுகிறேன் வாழ்த்துகிறேன் வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் என் தெய்வமே இயேசுவே என் தெய்வமே என் இயேசுவே கையிலே வைத்து பிரசன்னம் பண்ணிட்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயா கையை மேலே வைத்து பிரசன்னம் மகிமை இறங்கிட்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயா தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். எனக்கு தெரிந்தவரே புகழ் பாடவேன். என்ன செய்ய புகழ் பாடவேன்.
தேவன் நமக்கு கொஞ்சம் பரிச்சயம் சமைத்தார்கள் எல்லா கத்திர ஸ்தோத்திரம் உற்சாகத்தோடு அல்லேலூயா கையை மேல வை சொல்லுவோமா நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா கையை மேல உயர்த்தி உலகத்தில் எத்தனையோ வாழ்வு இருக்கு பணத்துல வாழ்கிற வாழ்க்கை பதவியில் வாழ்கிற வாழ்க்கை எல்லா வாழ்க்கையை விட கிறிஸ்துவோடு வாழ்கிற வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை உன்னதமான ஒரு வாழ்க்கை அல்லேலூயா கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை ஒரு சூனியமான வாழ்க்கை கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை ஒரு சீரத்தான் கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை உலகத்துக்கு ஒன்றுமே கிடையாது அல்லேலூயா கையை வைத்து சொல்லுவோமா நம்மளாம் வாக்கியம் பெற்றவர்கள் தேவனுக்கு அழைக்கப்பட்டவர்கள் தேவனுக்காக ஓடுகிறவர்கள் கையை மேல வைத்து ஆண்டவரே உம்மை நேசிக்கிற ஆண்டவரே I love you Jesus Christ இயேசு நேசிக்கிற பிள்ளைங்களாம் தயவுசெய்து சர்ச்சுக்கு வருவாங்க கர்த்தரை மகிமைப்படுத்துவாங்க கை வைத்து சொல்லுவோமா நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா
பணிந்து கொள்வோம் இறங்கிச்சு பிரசன்ன மகிமை யாரும் உட்கார வேண்டாம் கத்தை பலப்படுத்துவார். Please don't sit anybody. எல்லா எழுதுகிற கத்தரை சோதரிக்கும். Hallelujah, hallelujah, சத்தத்தை உயர்த்தி hallelujah. பிரசன்னம் இறங்கிச்சே இருக்குது. ஒரு மேகஸ்தம்பம் இறங்கிச்சே இருக்குது. வார்த்தை ஸ்தம்பம் இறங்கிச்சே இருக்குது. தேவன் நடப்பிட்டு இருக்கிறார். Hallelujah, hallelujah. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் கொள்ளுதையா. உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் கொள்ளுதையா. உயர்த்தி உயர்த்தி சொல்லுங்க உள்ளம் மகிழுதையா. நோக்கி பார்த்து என் இதயம் கொள்ளுதையா. मैं तुझको मैं புகழ்ந்து பாடுவது நல்லது. அதை உண்மையானது என்னுடையது. அற்புதமல்ல இயேசுவே
கையை மேல உயர்ச்சி கர்த்தர் நமக்கு உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய பிரச்சனை நம்மை மூடி மறைக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நேரம் கடந்து போயிட்டே இருக்குது. மக்கள் தாமதமாக கர்த்தர் ஸ்தோத்திரம் தேவனுக்கு உலாவி செல்கிறார். அல்லேலூயா. கையை மேல உயர்த்தி உற்சாகம் கர்த்தருடைய மகிமை இறங்கிட்டே இருக்குது. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. ஜீவ தண்ணீரே ஜீவஜலம் ஆவியானவரே உலச்சாத நதியாலே துவாரம் போதகரே ஆமென். ஜீவ தண்ணீரே ஆவியானவரே உலச்சாத நதியாலே துவாரம் போதகரே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே உலச்சாத நதியாலே துவாரம் போதகரே
விளையாடிச்சிருக்கிறார். நாம் இந்த வண்ணமாக சங்கீத பகுதியை வாசிக்கலாம். வாசிக்க வேண்டிய சங்கீத பாகம் 39 நம்முடைய விஜயன் வந்து வாசிப்பார்கள் மாறி மாறி. சாம் 39 39 நம் இந்த வண்ணமாக மாறி மாறி வாசிப்போம். சங்கீத வாசிப்போம். கத்தரிஸ்தோம் நம்மள கீழே உட்காரோம். பேசுகிறோம். கத்தரிஸ்தோம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். பாவம் எங்க புறப்படுகிறது சொல்லுங்க. இங்கதான் புறப்படு. உங்களுக்கு கத்தரி ஸ்தோத்திரம். கையை மேல உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி உற்சாகத்தோடு இந்த மகிழ்ச்சியோடு இந்த தெளிவோடு நான் பாவம் செய்யாதபடிக்கு கத்தரி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாம பாவம் புறப்படுகிறது. ஆண்டவர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாம அடக்கிச்சாலுமே கஷ்டமா வாழ முடியும். சுவாசிக்கிறீங்க. நாமத்தான் குடும்பத்தை கிடைக்கும். நாமத்தான் குழப்பத்தை உண்டாகுது. நாமத்தான் வாழ்க்கை மாற்றம் இருக்கு. சத்தமா சொல்லுங்க. இந்த நாக்கு தான் ஒரு மனுஷன் உயிர் எடுக்குது. கத்தரி ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம இன்னைக்கு கேட்கிற செய்தியுடைய சின்ன சுருக்கு அத்தனை செய்தியை கேட்க போகிறோம். ஷார்ட் மெசேஜ். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் என்ன பேசுறாருன்னா, என் நாவு பாவம் செய்யாதபடிக்கு. அல்லேலூயா. நாவா சினிமாவுக்கு போகுது. நாவா எல்லாம் பண்ணுது. நாக்கு பண்ணுது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்ப நாவாகி நம் நாக்கு நம்ம அடக்கி வச்சாலுமே நம்ம இன்னும் ஆசீர்வாதமா வாழ முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நாக்கு தான் ஒருத்தர் குறை சொல்லுது, குற்றப்படுத்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தப்பா பேச வைக்குது, தப்பா சொல்ல வைக்குது. அப்ப நாக்கு நம்ம அடக்கிச்சாலுமே கர்த்தருக்கு பெரிய சாட்சியாய் வாழ முடியும். எத்தனை பேர் உண்மைன்னு ஒத்துக்கிறீங்க? சத்தமா நீங்க சொல்லுவீங்க, நான் கெட்ட வார்த்தை பேசுறது இல்ல, என் நாக்குல தப்பு சொல்றது இல்ல, பொய் சொல்றது இல்ல. அதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி உற்சாகத்தோடு. நான் நிறைய பொய் சொல்லுவேன் சில வேலைகளை. அதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். நான் உண்மையை ஒத்துக்கிறேன். அல்லேலூயா. சில குடும்பத்தில் போனா சாப்பாடு வைப்பாங்க. இங்க இல்ல, கிராமத்துல போனா பல வீட்டு சாப்பாடு நான் பாசம் பண்ண சொல்லி கத்தரி ஸ்தோத்திரம் போய் தான் சொல்லுவேன். அல்லேலூயா. கத்துப்பாங்க. தப்புதான் கத்தரி ஸ்தோத்திரம். ஆனாலும் என்னை மாற்றிக்கொள்ள செய்ய. அல்லேலூயா. எல்லாவற்றோட கத்துத்தான் நான் பாவம் செய்யாதபடிக்கு வாசிக்கலாம். 39:1 எடுத்து வாசிப்போம். ஆண்டவருக்கு மகிமை செய்ய. என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி. நான் ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்கிறேன். நீ ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த பரிசுத்த வந்துருமா? ஒன்றும் வராது. மேல் தோற்றம் மட்டும்தான். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் சற்று முன்னேற, தேவனை சந்திக்க, மறுமாக்கப்பட, இன்னும் உயர்த்தப்பட நமக்குள் இருக்க வேண்டிய முதல் கேரக்டர் நாவை அடக்க முடியுதான் கர்த்தரை துதிக்க முடியும். நாவை எப்படி அடக்க முடியும் சொல்லுங்க. என்ன வழி இருக்குது? பேசாம இருந்து நான் வணங்கிடுமா? அப்படின்னா சொல்லுங்க பார்க்கலாம். நாக்கில் பேசிதான் ஆகணும். பசிக்குதுன்னு கேட்கணும். வலி வந்தா சொல்லணும். நாக்கு பேசிதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் நடக்கிற ஒரே ஒரு வல்லம் எங்க இருக்குன்னா பரிசுத்தாவியோட தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுவோம். ஒரு நான் நடக்கிற ஒரே வல்லம் எங்கன்னா அபிஷேகத்துக்குள்ள இருக்குது. அபிஷேகம் பெற்ற மக்கள் சில வேளையில் அந்நிய பாஷை பேசுவாங்க, கெட்ட வார்த்தை பேசுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதில் சொல்லுங்க பார்க்கலாம். நாவடக்க எந்த சக்தி நமக்கு தேவைப்படுது? தேவ ஆவியானவர் நாவடக்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகத்தோடு உற்சாகத்தோடு கண்களை பார்க்கிறோம். கையிலுக்கு இது எல்லாவற்றை விட பாவம் புறப்படுகிற இடம் நம்முடைய நாவு தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாவை அடக்கி கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சாலுமே நீங்க பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீங்க. வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வியாதி ஜெயிக்கக்கூடிய மிகப்பெரிய வல்லம் எங்க இருக்கக்கூடிய நாவல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஐயோ இப்படி ஆறி போச்சு, அது ஒரு நாவு தான். அல்லேலூயா. எல்லாவற்றை விட தன் நாவை அடக்கிறவன் தான் புத்திசாலியா இருக்க முடியும். தன் நாவை காக்கிறவன் தன் ஜீவனை காக்கிறானே. இனிமேல் வசனம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். புருஷமலைக்குள்ள பெரிய போராட்டம், சமுதாயத்துல பெரிய போராட்டம். பாருங்க, நிறைய அரசியல் பாத்தீங்கன்னா அதை பேசாரு இவர் பேசாரு சொல்லிட்டு என்ன பண்ண கேஸ் போதான். கத்த நாம தான் பேச மனுஷனுடைய வாழ்க்கையை கெடுக்குது, பேரை
கெடுக்கிறதுக்காக நீங்க நாம அடக்கி தேவனுக்குள்ள வந்துட்டாலுமே கர்த்தர் உலகத்தை பெரிய ஜெயத்தை கொடுப்பாரு உங்களுக்கு. ஏன் உங்க வாழ்க்கையில ஏன்னா தேவலாம் பேசி உட்காந்துக்கிறோம், தேவலாம டைம் பாஸ் பண்றோம். இந்த டைமை நாம திறந்து கர்த்தரை துதிக்கும் பொழுது வீட்டுக்கு ஆசீர்வாதம், உங்களுக்கு ஆசீர்வாதம், இருக்கிற இடத்துக்கு ஆசீர்வாதம், கர்த்தர் மகிமை உணர முடியும். அல்லேலூயா. எத்தனை உண்மை விசுவாசிக்கிறீங்க? தன் நாவை அடக்கிறவன் அந்த ஜீவனை காக்கிறான்னு சொல்லி நீதிமொழியில வசனம் இருக்கிறது. உங்க ஜீவனை பாதுகாத்துட்டாலுமே, உங்க ஜீவனை காத்துட்டாலுமே, நாவை அடக்கிட்டாலுமே உங்க ஜீவன் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி நாவதான் நம்மளை உயர்த்துது, கீழே இறக்குது, வெளியப்பட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம். நிறைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஏன் ஆசீர்வாதம் இல்லை, ஏன் முன்னேற்றம் இல்லை? நாக்கு பேசி 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 எல்லாம் கெட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. தன் நாவை அடக்கிறவன் அல்லேலூயா தன் ஜீவனை காக்கிறான். தேவ ஜனமே, அவன் தாவி சொல்றான், என் நாவை நான் பேசாதபடிக்கு மௌனமாகிட்டு ஊமையா மாறி போயிட்டு. வாசிங்க பார்க்கலாம் 39:1-2 திரும்ப. என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு. ஒரு கையை நாக்கு மேல வச்சுங்க, ஒரு கையை மேல உயர்த்துங்க. உங்க நாக்கில் கை வச்சுங்க, நெஞ்சில் வச்சுக்காதீங்க, நாக்கில் வச்சுங்க. நெஞ்சு கரெக்டாக தான் இருக்குது. பிரைஸ் எல்லாம் என்ன ஆண்டவரே, நான் காலையில் பல்ல துவைட்டு வந்தேன், அது சொல்லல, ஆவிக்குரியபடி சொல்லுங்க. ஐ டாக்கிங் ஸ்பிரிச்சுவல் மேட்டர். கர்த்தரை ஸ்தோத்திரம். அதில் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபிச்சு பாருங்க. இன்னைக்கு உங்க வீட்டில் ஆசீர்வாதம் தருகிறோம். இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில கர்த்தருக்கு விரோதமா, சபைக்கு விரோதமா, விசுவாசம் எல்லாரும் பேசிருக்கலாம், நானும் பேசிருக்கலாம். கர்த்தர் மன்னிக்க போறாரு. இன்னைக்கு ஒரு சின்ன பாவரிக்கை தான். எத்தனை பேர் நம்புறீங்க? சின்ன பாவரிக்கை தான். இதை செய்து பாருங்க, உங்க வாழ்க்கை ரொம்ப பிரகாசமா இருக்கும், உங்க வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும். கர்த்தர் நிச்சயம் உயர்த்தி தீருவார். கையை மேல வைத்து என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு அடக்கி வச்ச. ஒரு குடும்பத்தில் ஏன் பெரிய குழப்பம், ஏன் தற்கொலை? நான் பல முறை ஜெயில் மினிஸ்ட்ரி போயிருக்கிறேன். கடந்த காலங்களில் ஜெயில் மினிஸ்ட்ரி, சென்ட்ரல் ஜெயில். கர்த்தரை ஸ்தோத்திரம். அது சில விதமான முக்கியமான ரவுடிகளை பார்க்கும்போது அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஃபாதர், நான் தப்பு செய்யல, என் மனைவி தப்பா ஒரு வார்த்தை கேட்டா உடனே குத்திட்டேன். கர்த்தரை ஸ்தோத்திரம். என் மனைவி ஒரு மாதிரி பேசிட்டா, உடனே குத்திட்டேன். 5 நிமிஷம் தான். கோபத்தை அடைக்கிறது நான் ஜெயிலுக்கு வந்துருக்க மாட்டேன், என் மனைவி செத்துருக்க மாட்டேன். கர்த்தரை ஸ்தோத்திரம். இந்த நாக்கிட்ட ஒரு மனுஷன் உயிரை எடுக்குது. கர்த்தரை ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை காத்து ஸ்தோத்திரம் எப்படியுடைய வாயில இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவம் செய்யாதபடிக்கு நிறுத்தி பத்திரமா காத்துக்கணும். நாக்கத்தான் அப்பத்தை வாங்குறோம், நாக்கத்தான் சுவைக்கிறோம், நாவல தான் வானத்தை ருசி பார்க்கிறோம். நாவ கரெக்டா இருந்துட்டா குடும்பம்லாம் எனக்கு தலைக்கீழ் கர்த்தர் மாத்திடுவார். பிரைஸ் தி லார்ட். நிறைய பிரசங்கம் கேட்கிறோம், பட் இட் இஸ் நோ மோர் சேஞ்ச். வாட் இஸ் த ப்ராப்ளம்? இன்னும் அறிக்கை செய்யாம இருக்கிறீங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். அடுத்த வரிய வாசிங்கள். 2ஆம் வசனம். நான் பல முறை சொல்லுவல, ஒரு கிறிஸ்தவனுக்கு சூடு ஸ்வரணம் மானையில சித்தம் அவன கிறிஸ்தவன். எத்தனை பேர் நம்புறீங்க? இல்ல பிரதர், எங்க லெவல்ல வேற, எங்க ட்ராக்ல வேற யோசிக்கிறீங்கன்னா நீ ரட்சிக்கப்படல. முடிக்கும் பொழுது அங்க இருக்க மக்கள் கேட்பாங்க, பாஸ்டர் நீங்க திருநெல்வேலியா, நாகர்கோவில, கன்னியாகுமரியான்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், என்னோட ப்ராப்பர் சமயம் தான். கர்த்தரை ஸ்தோத்திரம். எந்த நாடல் அல்லேலூயா. அந்த நோக்கம் என்ன? எந்த ஊரை சேர்ந்தவங்க, என்ன ஜாதியா இருப்பாங்க. இந்த மாம்சம் உள்ள வந்த உடனே கர்த்தர் வெளியே போயிடுறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஒரே ஜாதி தான், பரிசுத்த ஜாதி தான். a holy nation in the world. Hallelujah. கையை மேல உயர்த்தி சகையை உயர்த்தி பொண்ணு பார்க்கும்போது சொல்லுவாங்க, பையனை கேட்கணும் சொல்லுவாங்க, இந்த ஜாதியில பாருங்க, யாதவ ஜாதியை சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நான் மௌனம் ஆயிட்டேன். அல்லேலூயா.
நீ எவ்வளவு நாக்கு காத்தி மௌனமா இருக்கிறியோ உன் தலைமையில் கர்த்தருடைய அபிஷேகம் நிறைவேற்றே இருக்கும். நிறைய பேர் வாழ்க்கையில சபைக்கு போறோம், வரோம், பண்றோம், பட் நோ பிளஸிங், ஆசீர்வாதம் ஏன் இல்லை? எங்கேயும் மிஸ்டேக் இருக்குது. சத்தமா சொல்லுங்க. நிறைய பாசங்க சொல்லுவாங்க, ஐயா சாப்பாடு கஷ்டப்படுறேன், ஐயா துணி கஷ்டப்படுறேன். நீ சொல்றது தப்பான ஒரு காரியம். வசனம் சொல்லு, சிங்கக்குடி காட்சி எப்படி இருக்குமா? பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சத்தமா சொல்லுங்க. நன்மையும் குறை, நீ கர்த்தருக்காக குறைப்படுறது வேற, கர்த்தர் குறைய வைக்கவே மாட்டாரு. என்னைக்கும் நாம காத்து கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமா ஜீவிக்க என்னைக்கு நீ முடிவெடுக்கிறியோ அன்னைக்கு வாழ்க்கை தலைகளை கர்த்தர் மாற்றுவாரு. என் ஆண்டவர் நேற்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறாரு. அவருடைய மகிமைக்கு குறைவில்லை, வல்லமைக்கு குறைவில்லை, அற்பத்திற்கு குறைவில்லை, தேவ அக்கறை குறைவில்லை. மௌனமாயிற்று. சீண்டி பார்ப்பாங்க, சீண்டி பார்ப்பாங்க, சீறி பார்ப்பாங்க, தொட்டு பார்ப்பாங்க, கிண்டல் பண்ணி பார்ப்பாங்க. நீ முடிக்கணும்னு சொன்னா சாத்தாண்டுல வந்துருவான். இல்ல இந்த அசிங்கம் எனக்கு தேவை, இந்த அவமானுக்கு தேவை சொல்லி ஏற்றுக்கொண்டு நீ ஓட ஆரம்பிச்சுன்னா நீ ராஜாத்தி போல வாழ்ந்து காட்டல. நிறைய பேர் வாழ்க்கை ஏன் விழுக, ஏன் பின்மாற்றம்? மாம்சம் உள்ள வருது, ஈகோ உள்ள வருது. என்ன சொல்லிட்டாங்க, என்ன திட்டாங்க. சிக்கன் பிரியாணி போடும்போது பீஸ் மிஸ் ஆயிடுச்சு, லெக் பீஸ் மிஸ் ஆயிடுச்சு. அதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த போட்ட மூப்பு ரொம்ப அவர்த்த சொல்படி செய்தவங்க சர்ச்சில். அது நடந்து 86 கர்த்தர் சொல்லணும். அல்லேலூயா. சத்தமா கடைசியா சாப்பிடும் போது சாப்பாடுல ஒண்ணுமே இல்லை, பீஸே காணும். கோச்சிக்கிட்டாரு, நான் தான் கஷ்டப்பட்டு எல்லாம் வாங்கி கொடுத்தேன், நீ பீஸ் விடல, லெக் பீஸ் விடல. சத்தம் போட்டு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். கோச்சு உடனே போயிட்டாரு, வெளியே வேறு கூப்பிட்டு. அல்லேலூயா. 2 வாரம் சர்ச்சுக்கு வரல. சத்தமா சொல்லுங்க. இல்ல ஜபனம் பண்ணுவாரு, கர்த்தர் ஸ்தோத்திரம். கவர்மெண்ட் சர்வெண்ட் வேற அவர். எல்லாம் போய் கூப்பிட்டாங்க, யாரும் வரல. கடைசி நாள் கூப்பிட்டேன், என்ன ஐயா வராம போயிட்டீங்க சர்ச்சுக்கு, 2 வாரம் ஆச்சு. அல்லேலூயா. என்னை பார்த்து உள்ள சேர்க்கல, தம்பி ராசரசன் எங்கேயா உள்ள வராது. அல்லேலூயா. மீறி உள்ள போற கர்த்தர் சொல்றேன். மொச்சு பார்த்து என்ன வந்து அந்த இல்லையா சர்ச்சுக்கு வராம இருக்க 2 வாரம் வரல. நீங்க ஏன் வரல? என்ன காரணம்? என்ன காரணம்? நான் சமையல் பண்ணேன், நான் சாப்பாடு போட்டேன், நீங்க பீஸ் வேண்டிய. நான் சொன்னேன், அல்லேலூயா. பைபிள் வார்த்தையை வாஸ்தவ காமிச்சு 5 நிமிஷம் ஆகுது, கண்ணு தண்ணி கொட்டுது. அப்படியே ஒட்டி போட்டாரு. மாணவர் சேர்ந்து ஜெபிச்சோம். மறுவார் சபையில் உட்காந்து கர்த்தர் ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சொல்லுங்க பார்க்கல, சின்ன விஷயம் தான் கர்த்தர் விட்டு பிரிக்குது. மாம்சம் 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 சொல்லிட்டாங்க, திட்டாங்க, என்ன பண்ணிட்டாங்க. நீ இப்படிலாம் யோசிக்க ஆரம்பித்து பரலோகம் போனாரு. அவமனப்பட்டு பரலோகம் போனாரு. பவுல் அவமனப்பட்டு பரலோகம் போனார். பேதுரு பரலோகம் போனார். எப்படி போனாங்க? கர்த்தருக்கு அவமானப்பட்டு பரலோகம் போனாங்க. சும்மா நேரம் அச்சிப்பட்டு பரலோகம் போயிடல. பரிசுத்த பவுல தலையை வெட்டினாங்க, தூக்கிக்குள்ள போட்டாங்க. பேதுருவை தலைக்கீழ இருந்தாங்க, சிலுவையில ரத்த சாட்சியம் மறிச்சாரு. மார்க்குவை தெருவில் இழுத்து கொண்டு போட்டு தோல்ல கீழே கொட்டி போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகோதரி மரியாதை பிரார்த்தனை போயிட்டு ரத்தாட்சம் மச்சான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரித்திரம் பயங்கரமா இருக்குது. நேராட்சி பரலோகம் போயில அடிப்பட்டு அடிப்பட்டு அவமானப்பட்டு உபத்திரப்பட்டு தான் கர்த்தரோட போய் சேர்ந்திருக்கிறாங்க. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. கையை மேல உயர்த்து. Praise the Lord. கையை மேல உயர்த்தி. நான் ரொம்ப திட்டெல்லாம் வாங்க மாட்டோம், அவமானப்படவே மாட்டோம். அப்படியே வெக்காது பரலம் போடும். இம்பாசிபிள், முடியாத விஷயம். என்னால் பாவம் செய்யாதபடிக்கு மௌனம் ஆயிற்றுன்றது. சீமைங்கிற மனுஷன் தாவி கல்ல ஓகி அடிக்கிறான். தாவித ராஜா கூட போர்ச்சவர்களா இருக்கிறாங்க, பெரிய படத்தளபதிகளா இருக்கிறாங்க. அவங்க கழுத்துக்கு அடிக்கிறான். சீமை என்கிற ஒரு மனுஷன் தாவி தொலைந்து போல் சொல்லி சபிக்கிறான். அதை பார்த்து தாவீதுக்கு 1 நிமிஷம் போதும் தூக்கிக்குள்ள போறதுக்கு, சாகடிக்கிறதுக்கு. கர்த்தர் சித்தம் போயிட்டே கர்த்தர் ஸ்தோத்திரம். Praise the Lord. பட் எவ்ரிதிங் இஸ் தேர். அதிகாரம் இருக்கு, எல்லாம் பவர் கிட்ட தாவீது கிட்ட. ஆனா தாவீது என்ன பண்ணல? ரியாக்ஷன் காமிக்கவே இல்லை, மறுவிளைவை காமிக்கவே இல்லை. வரட்டும், தூஷிக்கட்டும் தூஷிக்கட்டும், ஏற்றுக்கொண்டான். கர்த்தர் ராஜா வச்சாரு. தாவீது மரிக்கும் பொழுது மகிமையோடு மரிச்சான். ஆமென் சொல்லுங்க. தாவீது கர்த்தர் வெள்ளியும் பொண்ணு கர்த்தர் வாரி கொடுத்தார். அவன் சொல்லுகிறான், வெள்ளியும் பொண்ணு எனக்கு இல்லை பிரதர், கர்த்தருக்குரியது. சாலமோன் ஆலயம் கட்டும் பொழுது
போருக்கு தங்கத்துடைய மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 3250 டன் தங்கம் தேவாலய கட்ட. திரும்ப சொல்லுகிறேன், மதிப்பு எவ்வளவு தெரியுமா? ஆலயம் கட்டும்போது தாவீது கொடுத்த காணிக்க தேவாலயத்துக்கு 3250 டன். ஒரு டன்னுக்கு 1000 கிலோ தங்கம் மட்டும்தான், மற்ற ரோகம் அல்ல. என்ன தேவாலயம் கட்ட, பொன்னால் கட்டப்படும் தேவாலயம் எருசலேமிலே சாலமோன் கட்டும்போது தாவீது கொடுத்த காணிக்கைன்னா 3250 டன் தங்கம். கணக்கு போட்டு பாருங்க, இப்ப ரேஞ்சுக்கெல்லாம் முழுவதுமே கொள்ளாது. அவன் சொல்றான், ஆண்டவரே உன்னுடைய ஆசீர்வாதம் முட்டி கொடுத்துட்டோம். ஆனா தாவீது மேல வச்சுட்டாங்க. இவனுக்கு ஏற்றமா மாறிட்டான் தாவீது. அந்த கேரக்டர் மாறும்போது தான் ஒரு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மௌனமாகி ஊமையாயிட்டேன். சொல்லுங்க பார்க்கலாம், ஊமையாயிட்டு. எப்ப ஊமையா மாறியோ அப்பதான் வாயை தேவன் திறந்து வல்லமையை பயன்படுத்துவாங்க. இட்ஸ் a spiritual matter. எத்தனை ஒத்துக்கிறீங்க? உண்மை கையை உயர்த்துங்க பாரு. நான் ஒன்றும் பேசாம நலமானதையும் பேசாம ஊமையா மாறிட்டோம்பா. சத்தம் போட்டு நான் பேசல, என் அதிகாரத்துல செலுத்தல, என்னை பத்தி பெருசா சொல்லிக்கிறேன். ஊமையாயிட்டு கர்த்தர் சித்தமாகட்டும் என்று என்னைக்கு சித்தி ஒப்பு கொடுக்கிறியோ உன் வாழ்க்கை தலைகீழ மாற்றும். நீ கௌரவத்துக்கு மதிப்புக்கு வாருன்னு சொன்னா உன்னை கர்த்தர் பயன்படுத்த மாட்டார். இயேசுவாகிய ஆண்டவர் தன்னை தாமே வெறுத்து அல்லேலூயா மகிமைக்கு ஓரம் வச்சுட்டாரு. வல்லமை கத்த ஓரம் வச்சுட்டாரு. அட்ரா அடியனை ஏற்றுக்கொண்டாரு. கால் துப்புறான், கால் துப்பு ஏற்றுக்கொள்றேன். கணத்து அடிய வாங்கிக்கிறேன், போ ஏற்றுக்கொள்றேன். வாட் ஃபார் யூ, உனக்காகத்தான். எம்பெருமான் இயேசுவே அடிக்கப்பட்டு அசிங்கப்பட்டாருன்னா நாம் ஏமாத்திரம், நாம் ஏமாத்திரம். ப்ளீஸ் சத்தமா சொல்லுங்க. சின்ன சொல்லுடன தாங்கி அவர் நாமத்தை வாழ முடியலன்னு சொன்னா பரலோக போது அதுதான் விஷயம். சத்தமா சொல்லுங்க. ஒரு முறை நூத்து உட்கார்ந்து இருக்கிறார். அவருக்கு 3 வயசு நினைக்கிறேன். பக்கத்துல பாசம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு தேவ மனுஷன் ஒரு வேலையை கொடுத்து அவர் மிஸ் பண்ணிட்டாரு. எல்லாம் உட்காந்துருக்காங்க, 50 பேர் இருக்காங்க. அவங்க சேலத்துக்கு அடிக்க வந்தாரு. நான் கம்மன் ஏற்றுக்கொண்டேன். திரும்பி அவர் ரியாக்ஷன் கொடுக்கவே இல்லை. அது எழுதியா சத்தமா சொல்லுங்க. என்னோட வயசுல சின்னவர் தான், எனக்கு அந்த ஊழியர் கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆனா அதை ஏற்றுக்கொண்டு அமைதியாக இருந்தேன். அப்புறம் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்ட கர்த்தரை ஸ்தோத்திரம். ஏன் சொல்றேன்னா, நீ கற்றுக்கொண்டு வளரும் மொத்தம் வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். வாட் இஸ் தி பைபிள் சேஸ்? என் மாவை அடக்கிட்டேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்புறம் ஊமையா மாறிட்டேன், ஒண்ணு பேசாம ஆயிட்டேன். இதான் கிறிஸ்து வாழ்க்கை. என்னையா சொல்லிட்டு போ, நான் சர்ச்சை வர மாட்டேன், வர மாட்டேன். போய்க்கோ, சத்தமா சொல்லுங்க, போய்க்கோ. நஷ்டம் யாருக்கு? கொடுத்து மேல கோச்சு போனா உங்களுக்கு நஷ்டம். அதையோ சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டை எப்படி பிரியப்படுத்த ஆரம்பிக்கிறையோ சத்தமா சொல்லுங்க. அநேக சபைகள் உலகத்தில் இருக்கு. எப்படி கூட வாழ்ந்துக்கோ, சர்ச்சைகள் பணி போட்டு போய்டு வந்து முடிஞ்சு போச்சு. இந்த சபை அப்படி கிடையாது. நீ சுத்தமாக பரலோகத்துக்கு போனதே என்னோட வேலை. நான் ஊழியரை அழைக்கப்பட்டேன். ஏன் பாஸ்டா வந்திருக்கிற, ஏன் பிஷப் ஆகப்பட்டிருக்கேன்னா உங்களுடைய காணிக்க வாங்கி சாப்பிட்றதுக்கு இல்லை, ஒரு சரிப்பட்டி பரலோகம் கொண்டு போய் சேர்க்கும். 5 பேரோ 10 பேரோ 20 பேரோ, தட் இஸ் மை டியூட்டி, டு மை டியூட்டி. ஆண்டவருக்கு மகிமை. அதில் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சொல்லல, மக்களாக கூடுறாங்க. ஆனா ஒரு கிரியை கத்தரை ஸ்தோத்திரம். தேவன் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறேன். சபாவில் அநேக மக்கள் வந்தாங்க. ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், கத்தரை ஸ்தோத்திரம். அதிலுடைய 100 மக்கள் ஜாமிட்டு ஆஸ்வாதம் பெற்றுக் கொண்டு போறாங்க. ஏன்? கத்தரை உலாவிட்டு இருக்கிறார். கையை மேல உயர்த்தி உண்மையா நீ மாறும்போது தான் கத்தர் வாயை திறப்பாரு. கையை உயர்த்துங்க. குறுக்க குறுக்க பேசுறதுனா நீங்க ரட்சிக்கப்படணும் அர்த்தம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை உயர்த்துங்க. நான் சின்ன பருவத்துல கற்றுக்கொண்ட ஒரு பெரிய பாட்டுனா சைலண்டா இருப்பேன், கர்த்தர் பேசும் பொழுது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நீ தப்பே செய்திருக்க மாட்டேன், தப்பா பிளேம் பண்ணுவாங்க. நீ ஏற்றுக்கொண்டலாம் ஆசீர்வாதமா இருப்பேன். ஆனா பைபிள் ஏசப்பா சொன்னாரு மலைப்பிரசங்கத்துல, உனக்கு பொய்யா சொல்லும் பொழுது நீ பாக்கியவதியா இருப்ப, பாக்கியவானா இருப்ப. அதையெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சபையில பேர் புகழெல்லாம் கிடைக்காது, வசனம் மட்டும்தான் கிடைக்கும், வார்த்தை மட்டும்தான் கிடைக்கும். நீ பூர்ணப்பட்டு பரலோகத்துக்கு போய் சேருதான் என்னுடைய வேலை. அதையெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். கையை மேல உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி கர்த்தர் கிரியை செய்வாரா, கர்த்தர் நடத்துவாரா? சத்தம்
சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. எனக்கு நிறைய காணிக்க வரணும், நிறைய தசமா வரணும், நிறைய கூட்டம் வரணும் இருப்பாங்க. அந்தவரே நாளைக்குள்ள கொண்டு வாங்க, செப்டம்பர்ல கொண்டு வாங்க. கை உயர்த்துங்க. இதான் என் ஜெபம். பல கோடி கொண்டு வாங்க ஜெபம் பண்ண மாட்டேன். 2-3 பேர் தான் தேவ சமைக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஊமையாயிடுச்சு, மௌனமாயிடுச்சு. கர்த்தரை ஸ்தோத்திரம். இயேசு பார்க்கும் போதெல்லாம் நான் குப்பையா மாறுறேன். இயேசு பார்க்கும் போதெல்லாம் நான் சாதாரண மனுஷனா மாறுறேன். அது சொல்லுங்க. I told so many time I told him. அல்லேலூயா. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், நான் மண்ணு அவர் மகிமை, நான் மண்ணு அவர் மகிமை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி. சட்டையோட பேருக்கு டைட்டில்லாம் போடுவாங்க. வரம் பெற்றவர், தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அது படி வெக்கமா இருக்கு. ஐயோ நான் ஒண்ணுமே பரலையே இன்னும். ஐ எக்ஸ்பெக்டிங் காட்ஸ் மிரக்கல். அல்லேலூயா. சத்த உயர்த்தி உற்சாகத்தோடு சொல்லுவா. ஐயா என் பேரை மட்டும் போடுமா, டைட்டில் போடுவான்னு சொல்லுவேன். நோட்ஸில் கர்த்தரை ஸ்தோத்திரம். அதெல்லாம் வேண்டாம். இல்லையா இருக்கிற கிரியதான் போடுறோம் நாங்க, அப்பதான் மட்டும் வருவாங்க. தேவையே இல்லை. கர்த்தர் கொண்டு வர கர்த்தரை ஸ்தோத்திரம். என்னோட டைட்டிலை பார்த்து மட்டும் வரணும் அவசியமே கிடையாது. அதுக்கு ரட்சிப்பு கிடையாது, விளம்பரம். கர்த்தரை ஸ்தோத்திரம். ஐ டோல்ட் மெனி டைம்ஸ். நான் பல முறை சொல்லுவேன், கர்த்தர் எவ்வளவுதான் மேலே கொண்டு உயர்த்தினா கூட நான் மண்ணு தான், மகிமை தான். நான் மண்ணு தான், மகிமை தான். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? உங்க கர்த்தர் எவ்வளவு உயர்த்தினாலும் உன்னை மறைத்து கொண்டு வாழும்போது தான் கர்த்தர் வெளியில கொண்டு வந்து கர்த்தர் பயன்படுத்துவார். நிறைய பாசி ஏன் விழுந்து போனாங்க? ஏன்? தனக்குள்ள மேன்மை, தனக்குள்ள பெருமை, தன்னை பற்றி பெருமை விளம்பரம் பண்ண நீ கீழே விழுந்துன்னு அர்த்தம். எவ்வளவு மறைத்து கொண்டு கர்த்தர் உயர்த்த ஆரம்பிக்கலையோ உன்னை கர்த்தர் பேரை பெருமைப்படுத்துவார். ஆபிரகாமே உன் பேரை பெருமையாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஆபிரகாம் வாழ்ந்த காலத்துல எதுவுமே கிடையாது. மேல உயர்த்தி நம்ம ஊழியக்காரன் அசிஸ்டன்ட் பாஸ்டரா இருந்தேன். எனக்கு அவர் சில கிளாஷ் ஆச்சு. அவருக்கு சொல்லிட்டாரு, தம்பி சகோதரா பாஸ்டர் லெவல் வேற மாதிரி ஆயிடுச்சு, வெளியே போயிட்டு ஊழியம் செய்யலாம். கர்த்தரை ஸ்தோத்திரம். அதனால சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் தெரியுமா? கர்த்தர் கொண்டு போற வழியில் கர்த்தரை ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உண்மையா நீ மாறும் பொழுதுதான் கர்த்தரை உயர்த்த முடியும். ஸ்டேட்டஸை பார்த்து வாழ்றனா உனக்கு பைபிள் சம்பந்தம் இல்லை. எப்ப கையில தூக்கணையோ ஊமையா மாறிடணும். பேசும்போது பேசணும். ஊமையா மாறும் பொழுதுதான் கர்த்தர் ஞாபகத்தை இருக்கிறார். எசேக்கியேல் சொல்லுகிறார், நான் வாசிக்க நேரம் இல்லை, இந்த மௌனமாயிற்று என் வாயை மூடிட்டார். கர்த்தரை ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அது மக்கள் போய் யாருமே பார்க்க முடியல. கர்த்தரை ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எப்படி மாற ஆசைப்படுறீங்க? எப்படி மாற ஆசைப்படுறீங்க? நான் ஆசைப்படுறேன், ஊழியா மாற ஆசைப்படுறேன். ஆண்டவரே நான் கெட்ட வார்த்தையும் பேச மாட்டேன். எழுதப்படுத்த கர்த்தரை ஸ்தோத்திரம். எத்தனை புஸ்தகம் வருது, பேரை மாத்திரம், சப்ஜெக்டை மாத்திரம், எல்லாம் மாத்திரம். இதை மட்டும் மாத்தணும். 150 சங்கீதத்தை மாற்ற முடியாது. இதான் தேவனுடைய வல்லமை. எழுதப்பட்ட காலங்கள்ல உத்தர பார்க்கல. ஆனா மத்தேயு மார்க்கு சரியா பார்க்கல. ஆபிரகாம் மோசேயை பார்க்கல. மோசே ஆபிரகாம் பார்க்கல. எல்லா கருத்து ஒத்து போயிருக்குன்னா இதான் ஆவியானுடைய சித்தம். எழுதினவர் ஆவியானவர் தான், ஆவியானவர் தான் எழுதியிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எழுதுற புக்கெல்லாம் பாருங்க. வாழ்க்கையில இதை கற்றுக்கொண்ட போதும். சொல்லுங்க பார்க்கலாம். சத்த உயர்த்தி பசுத்தம் பேசணும். பசு ஒண்ணு இல்லை, நான் கடையில பசு முடிஞ்சு போச்சு. வரலாம் ஊமையா மாறிடணும். அப்படின்னா நான் ஊமையா எப்படியா சாப்பிடுறது, எப்படியா பேசுறது அது சொல்லலை. I talking only spiritual matter because it's God's planning that. அதனால சொல்லுங்க பார்க்குறேன். நான் எதுவுமே பேச வேணாம் சொல்லு, ஆவிக்குரிய விஷயம் சொல்றேன். ஊமையா மாறணும். அதை கடிஞ்சு கொள்ளும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் ஆண்டவரே. உனக்கு அசிங்கப்படுத்தும் போது கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆமென் ஆண்டவரே, நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த லெவலுக்கு நீ வந்துட்டோம்னா இந்த சபையில பெரிய பாத்திரமா இருக்கு. எத்தனை பேர் ஆமென் ஒத்துக்கிறீங்க? I talking spiritual matter. ஆவிக்குரிய விஷயம் பேசிட்டு இருக்கிறேன். கையை மேல உயர்த்தி, ஆண்டவரே எப்ப மாற போறீங்க? கர்த்தர் வர போறார். சத்த உயர்த்தி எனக்கு சபைக்கு வரத்துக்கு பூச்சமாகுது. கடைசியாக அந்த உட்காந்து இத்தனை இடத்துக்கு போயிடும். அவங்க பிஸி ஆகிட்டாங்க எல்லாருமே. ஆனால் இப்போ தான் வேலைக்கு போயிருக்கிறோம். கடைசியாக சொல்கிறேன், நீ வருகின்ற காலங்களில்
சண்டே சர்ச்சுக்கு வந்துடுங்க, கத்தர் வர போறார். என்னதான் உங்களுக்கு சம்பாதிச்சா கூட 10 ரூபாய் பாயிண்ட் நிற்காது. உங்களுக்கு ஓப்பனா சொல்றேன், கத்த சமயம் மிஸ் பண்ணி இப்போ என்னதான் சம்பாதிச்சு பாருங்க, 100 ரூபாய் பாயிண்ட் நிற்காது. ஆனால் ஓடுவீங்க, வேலை செய்வீங்க, 10 ரூபாய் நிற்காது. சண்டே வந்து கவர்மெண்ட் ஆர்டர் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் போங்க, காசு பாயில போய் நிற்கும். நிற்குமா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. அதனால வேலைக்கு போங்க, போயிட்டே இருங்க. சண்டே மார்னிங் 2.5 hours சமத்தில் வந்து நாமத்தை மேம்பட்டு போய் பாருங்க, உங்க வாழ்க்கை தலைக்கீழ கத்தர் மாற்றுவார். எப்ப பாரு ஓடுறோம், சம்பாதிக்கிறோம்.